உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் செய்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதெல்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி சீவி எடுத்திருக்கேன். தோல் சீவி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் பட்டாணி. இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் உருக்கி ஊற்றிருக்கேன். நீங்கள் பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பூரி சப்பாத்திக்கு பிணையிற மாதிரியே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இது கலந்துட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம மாவு இதெல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். இது எல்லாம் கரிஞ்சிடாமல் வறுத்து அரைச்சிக்கலாம். இது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 2 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் முந்திரி போட்டிருக்கேன் பொடியாக. உருளைக்கிழங்கு வேக வச்சதை வந்து நம்ம மசிச்சு உள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு மசால் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட இதெல்லாம் கொடுக்குறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நடுவில் கோடு போட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடு நல்லா மடிச்சுட்டு உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பக்கம் அமுத்தி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எல்லா பக்கம் செவக்கிற மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். உள்ளே நம்ம ஏற்கனவே மசாலா நல்லா வெந்து தான் இருக்குது. அதனால நம்மளுக்கு மேலே வெந்தால் போதும். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் செகண்ட் பேஜ் போட்டுக்கிறேன். இது நல்லா எண்ணெய் வந்து ஒரிஜினலாக கடலெண்ணெயாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நுரை வரும் செய்யும்போது. நான் ஏற்கனவே வந்து டீ கடை பப்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க அதுவும் நீங்கள் பாருங்கள். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுவும் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இது வந்து டீக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். அவ்வளோதான். சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதெல்லாம் நல்லா மேலெல்லாம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா மசால் வந்து நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.